Hello friends, welcome to Mangani Siragugal. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்லா கமகமனு வீடே மணக்கிற மாதிரியான என்னோட ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். அது கூடவே கொஞ்சம் போல மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது மட்டன்ல நல்லா மசாலா சார்ந்து இருக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இது எல்லாமே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து குக்கர்ல மூடி வச்சுட்டு நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் இளம் ஆட்டு கறியா தான் இருக்கு. அதனால 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் பிரியாணிக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 7-8 முந்திரி, ஒரு 10 கிராம்பு, 7-8 ஏலக்காய், 4-5 துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் பூ, இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ பிரியாணி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வெறும் பிரியாணி இலை மட்டும் ஒரு 5-6 சேர்த்துட்டு 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 7-8 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணது அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு 6-7 தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன். அதவும் சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட ஒரு 7 பச்சை மிளகா சென்டர்ல கீறிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கவும் இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு மூடி வச்சு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இந்த கேப்ல நம்ம மட்டன் வேக வச்சதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா வெந்திருக்கு. இது இளம் ஆட்டு கறி அப்படின்றதுனால மட்டன் ஷாப்ல உள்ள அண்ணா சொன்னாங்க 3 விசிலுக்கு மேலே அதிகன்னு. நானும் கரெக்டாக 3 விசில் தான் வச்சேன். பர்ஃபெக்டாக வெந்து வந்துருந்துச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைம்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மட்டனும் மசாலாவும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இது கொஞ்ச நேரம் இப்படியே வேகட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணீர் விகிதம். 4 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட அப்படியே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது. அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வச்சிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் சீரக சம்பா அரிசியை ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த டைம்லேயே நம்ம அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி செய்யும் போது அரிசி ஊறுறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ அரிசியெல்லாம் இது கூட ஆட் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். சாதமும் பிரியாணி மசாலா எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஈக்குவலா வந்திருக்கும். தண்ணி எல்லாமே கொஞ்சம் சரிக்கு சமமா வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். அப்படியே கொஞ்சம் இந்த இடிக்கிற கல்லும் வச்சிருக்கேன் வெயிட்டுக்கு. இதை இப்படியே சிம்மில் ஒரு 20 மினிட்ஸுக்கு வச்சுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக தண்ணி எல்லாமே இழுத்துருக்கு. உங்களுக்கு பிரியாணி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கரண்டி இந்த மாதிரி எடுத்து உள்ளே விட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தண்ணி எல்லாமே இழுத்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ உதிரியாக பொழு பொழுன்னு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி கமகமனு சூப்பரா இருக்கும். நீங்க அடிக்கடி ரொம்ப போட்டு கிளறி விட்டுற கூடாது. பிரியாணி எடுக்கும்போது ஒரு பக்கமா இருந்து ஓரமா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும்.
மீதம் ஆச்சு அப்படின்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். மட்டன் பிரியாணி போட்டதுக்கான ரீசன் வந்து என்னோட ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த மட்டன் பிரியாணி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.